Hello everyone, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நான் இந்த வீடியோ நேத்தே போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நான் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் விசிட் பண்ணியிருந்தேன் நேற்று. ஸோ அதனால் அந்த வீடியோ போட முடியலை. அந்த பொட்டானிக்கல் விசிட் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ரோஸ் ரீபாட்டிங் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டெம்பரேச்சர் இப்போ 28 டிகிரி இன் ட்ரிவாண்ட்ரம், 27-28. நேற்று நைட்டில் இருந்தே பயங்கர மழை. சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆன மாதிரி இருக்குது. இட்ஸ் வெரி டார்க், ஹெவி ரெயின், நான் ஸ்டாப் ரெயின், நல்ல வெதர். ஆனால் என்ன இப்படி கச்சா அப்படின்னு மழை பெய்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது கண்டினியூஸாக. எங்கெல்லாம் ஃப்ளட் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ ஹோப் everybody is safe and well. Okay, வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி ரோஸ் பாட்டிங் மிக்ஸ் அண்ட் அந்த ட்ரைனேஜ் பற்றி அடிக்கடி நான் சொல்லுவேன்ல. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சவுண்ட் பயங்கரமாக கேட்கலாம் பேக்ரவுண்டில், இந்த மழை சவுண்டு. என்னோடய பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், அப்படி தண்ணி எதுவுமே தேங்காமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த பாட் அப்படின்னு இல்லை, எந்த சின்ன பாட்னாலும் சரி, பெரிய பாட்னாலும் சரி, எல்லாமே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரெயின் ஆகி தண்ணி தேங்காமல், வாட்டர் க்ளாக் ஆகாமல் க்ளீனாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால நம்ம பாட்டிங் மிக்ஸ் சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி மழையில் உங்களுக்கு தண்ணி கெட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அது நீங்கள் அப்படி சரித்து அந்த தண்ணியை வெளிவிடலாம். நம்ம எப்போவுமே பார்க்குற ரோஸ் செடிங்க இது பாருங்கள், அதோட பாட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்படி உங்களுக்கு தண்ணி கெட்டி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஹோலில் வந்து ஏதாவது குச்சி வச்சு இல்லை ஒரு சின்ன கம்பி வச்சு அந்த ஹோலை வந்து ஜஸ்ட்டு போப் பண்ணி விடுங்க. குத்தி விட்டீங்க அப்படின்னா ஏதாவது அடைச்சிருந்துன்னா கூட அந்த தண்ணி வெளியாயிரும். அப்படியும் சரியா இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ பார்த்து அந்த தொட்டியை வந்து லேசாக சரித்து அந்த கெட்டி நிற்கிற தண்ணியை வந்து வெளியே விட்டுருங்க. அப்போ செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா தொட்டியுமே க்ளீனாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. மழையில் நனைகிறதுக்கு ஆசையாக இருக்குது. பட் வீடியோ ஷூட் பண்ணி போடணும்ல. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லுக் அட் ஆர் வீடியோ. இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ரோஸ் பிளான்ட்ஸுக்கு வந்து ரீபாட்டிங் ரொம்ப முக்கியம். அது வந்து சின்ன செடி அப்படின்னா தேவையில்லை. இப்போ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர பிளான்ஸ் வந்து எப்படி ரீபாட் பண்ணுறது, அது எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும், எந்த மாதிரி செடி எந்த பாட்டில் வைக்கணும், பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா ரீபாட் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அது நான் வேறு வீடியோவை போடுறேன். ஏன்னா ரோஸ் அண்ட் பாட் சைஸ் வந்து வேற ஒரு வீடியோவில் தான் நான் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோ கம்பைல் பண்ணி செப்பரேட்டாக போடுறேன். இன்றைக்கி வந்து ரோஸ் நல்லா வளர்ந்துருக்கிற ரோஸை வந்து எப்படி ரீபாட் பண்ணுறது, நான் எப்படி ரீபாட் பண்ணுறேன், எந்த மாதிரி ரோஸஸ் எல்லாம் ரீபாட் பண்ணணும், எதுக்கு ரீபாட் பண்ணணும், அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். மெயினாக ஓல்ட் ரோஸஸ், அதாவது பெரிய சைஸ் ரோஸஸ், பாட்டில் இருக்கிற ரோஸஸ் தான் ரீபாட் பண்ணுவோம் இல்லையா, கிரவுண்டில் இருக்கிறதுக்கு தேவையில்லை. அப்போ பாட்டில் இருக்கிற ரோஸஸ் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து பெரிய ரோஸாக வாங்கிட்டு வந்து இந்த ஸ்டெம் வந்து நம்ம ஃபிங்கர் சைஸ் தடியாக இருக்கிற ஒரு ரோஸ் நம்ம வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம நட்டு 1 year ஆச்சு, நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஒரு 3-4 அடி விரிஞ்சு 4-5 feet ஹைட்டுக்கு வளர்ந்து இருக்குது அப்படின்னா 1 yearலே அது நம்ம ரீபாட் பண்ணலாம். ஆனால் மினியேச்சர் ரோஸஸ் எல்லாம் வந்து 1 yearல ரீபாட் பண்ண வேண்டி வராது. ஏன்னா அதோட க்ரோத் ரேட் கம்மியாக இருக்கும், சைஸ் ரொம்ப பெருசாக ஆகாது. அது ஒரு 3 to 5 yearsக்கு ஒரு வாட்டி பண்ணலாம். ஜென்ரலி 2 yearsக்கு ஒரு வாட்டி, 3 yearsக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்கும். அகேன் அந்த பிளான்ட்டோட க்ரோத் வச்சு தான் நம்ம அதை ரீபாட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம மெயினாக தீர்மானிப்போம். சின்ன பாட்டில் இருந்து நம்ம பெரிய பாட், அதாவது ஆரஞ்சு பாட்லேருந்து 9 inch, 9 inchலேருந்து 10 inch, அதுலேருந்து 12 inch அப்படின்னு மாத்திரம்ல. அது நம்ம நார்மலாக சின்ன பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அது 1 வருஷத்தில் வளர்ந்துருது, நம்ம அடுத்து பாட் மாற்றுறோம். இல்லை அந்த சின்ன பாட்டில் இருந்தே நமக்கு ரூட் பவுண்ட் ஆயிடுது, நம்ம மாற்றுறோம். ஸோ தேட் இஸ்
சம்திங் தட் வி நார்மலி டூ, நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் வளர்ந்துருக்கிற ரோசஸ் வந்து என்ன ஆகும்னா, கரெக்ட் நியூட்ரிஷன் கிடச்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த பாட்டோட சைஸ் அதுக்கு கரெக்ட் இல்லை. அந்த ரூட் க்ரோத் ஜாஸ்தி ஆகி ரூட் பவுண்ட் ஆயிரும். அதுதான் நம்ம ரூட் பவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அதுக்கு ஏரியேஷன் கிடைக்காது, ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக அந்த பிளான்ட் டை ஆயிரும். அதான் நம்ம பேசிக்காக ரூட் க்ரோத் அண்ட் ரூட் பவுண்ட் அண்ட் பிளான்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ரீபாட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு ரீசன். ரெண்டாவது, அதோட ஏஜ் ருட்டீனை நம்ம கண்டிப்பாக பண்ணே ஆகணும். ரூட் பவுண்ட் ஆச்சோ ஆகலையோ ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ரோஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் த பிளான்ட். இந்த 2 க்ரைட்டீரியாவும் வச்சு நம்ம அதை வந்து கண்டிப்பாக ரீபாட் பண்ணி ஆகணும். அது அந்த ரோஸ் மெயின்டெனன்ஸில் வரக்கூடியது. பாட்டில் இருக்க பிளான்ட்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணணும். 1வது வந்து ரூட் பவுண்ட், 2வது வந்து ருட்டீன் மெயின்டெனன்ஸ். இனி ஒன்று வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் ஒரு ரோஸ் பிளான் பண்ணியிருக்கேன், அது வளர்ந்துடுச்சு. அது ரூட்ஸ் எல்லாம் நிறைய மேலே வளர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ஓப்பன் எக்ஸ்போஸ் ஆகுது. அது எப்படி யார் பாட் பண்ணான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ சாயில் மேலே வர போட்டு வச்சுருந்தாங்க, கேப் இல்லை. அண்ட் அந்த சைஸ் பிளான்ட்டுக்கு அந்த பாட் ஸ்மால். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பிளான்ட்டோட கண்டிஷன், அது டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதும், பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகியிருக்கு அந்த செடிக்கு ரிசல்ட், அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன ரோஸ். இது பாருங்கள், இது வந்து 9 இன்ச் பாட்டில் இருக்குது. ஆனால் பிளான்ட்டு பார்த்தா ஒரு 10-12 இன்ச் பாட்டில் வைக்கிற சைஸில் இருக்குது. அதோட ரூட்ஸ் எல்லாம் ஹேர் மாதிரி எல்லாமே மேலட்டால் நிறைய வெளியில் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மேலட்டால் நிறைய வளர ஆரம்பிச்சிச்சு. கீழே அடிபாகத்தில் நிறைய ரூட்ஸ் இல்லை. மேக்ஸிமம் க்ரோத் இதுக்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம இந்த சாயில் வந்து அப்பப்போ கிளறி விடும்போதெல்லாம் அந்த ரூட்ஸ் எல்லாம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது இட்ஸ் குட், நாட் குட் ஃபார் த பிளான்ட். நான் இப்போ வந்து ஒரு 10 இன்ச் பாட்டில் தான் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். அந்த பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். 2க்கும் உள்ள சைஸ் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதோட ஹைட்டும் அதோட டயமீட்டர் சைஸும் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிளான்ட்டுக்கு ஏற்றது. நம்ம எப்போ ரீபாட் பண்ணாலும் பெரிய பாட்டுக்கு மாத்திரதா இருந்துச்சு அப்படின்னா 6 இன்ச்லேருந்து ஸ்மால் பிளான்ட்லேருந்து மீடியம் சைஸ் ஆகிடுச்சு, பாட் மாத்திரம் அப்படின்னா எப்போவுமே இருக்கிற பாட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் நம்ம ரீபாட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ரீபாட் பண்ணுறது வந்து காலையில் சமயம், அதாவது ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு அந்த ஷாக்கில் இருந்து வெளிவரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூடு கம்மியாக இருக்கும், ரொம்ப பாதிப்பு வராது. அண்ட் ரீபாட் பண்ணுறப்ப பெரிய செடினாலும் சரி, சின்ன செடினாலும் சரி, அதை வந்து கொஞ்சம் நம்ம அது பிளான்ட் நல்லா அந்த ரூட் பால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் எடுக்கணும்ல. அப்போது இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட் இல்லை. அண்ட் நம்ம வந்து நல்லா கை கொண்டு சரித்து வச்சு தட்டினோம் அப்படின்னா க்ளே பாட் உடைய சான்ஸ் இருக்குது. அப்போ லேசாக தட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சு எல்லா பக்கமும் அந்த அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே குத்தி, நம்ம ரூட்ஸ் எதுவும் பண்ணல, அந்த சாயில் லூஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு லேசாக சுற்றி அந்த பாட்டை வந்து லேசாக தட்டி கொடுக்கணும். இது பண்ணுறப்ப செடி பிரான்ச்சஸ் உடையாமல் பார்த்துக்கணும். நம்ம எப்போ பிளான்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்தால் நம்ம பாட்டிங் மிக்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக மொத்தமாக அப்படி என்ன சொல்லுது அந்த பிளான்ட்டு அந்த பாட்டிலேருந்து எடுத்துடலாம். எங்கேயும் உடையாமல் உடஞ்சி விழாமல் ஈஸியாக வந்துடும். அப்போ அந்த பாட்டிங் மிக்ஸ் சாயில் ரொம்ப லூஸாக ரொம்ப கட்டி ஆகாமல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். இதில் பாருங்கள், ரூட்ஸ் வந்து சைடில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ரோத் இல்லை, அடிபாகத்தில் இல்லை. நிறைய ரூட்ஸ் க்ரோத் எல்லாமே மேல் டாப்பில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இனி நம்ம புது பாட்டில் மாற்றிடலாம். நீங்கள் புது பாட்டுக்கு மாற்றும்போது கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். மெனியோரோ எதுவுமே போடக்கூடாது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இதை அடியில் போனேன், ஏன்னா ரூட் எல்லாம் எனக்கு மேலே இருக்கிறதுனால நான் இதை வந்து உள்ளே சீட் பண்ணி வச்சுட்டேன். அடியில் கொஞ்சம் கிராவல்ஸ் மட்டும் போட்டுட்டு இதை மொத்தமாகவே ரூட் பால்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் கட் பண்ணல. ஏன்னா ரூட் பவுண்ட் இன்னும் ஆகலை.
ரூட் பவுண்ட் ஆனால் தான் நம்ம ரூட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணணும். அதை நம்ம வேறு ரோசஸ் நான் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போது இதை உள்ளால் வச்சு கரெக்டாக பொசிஷன் பண்ணியாச்சு. இனி அந்த ரூட்ஸ் எல்லாம் கவர் ஆகிறது வரைக்கும் கம்ப்ளீட் அந்த பட் யூனியனுக்கு கீழே நான் சாயில் போடுவேன். நான் பட் யூனியன் கவர் பண்ணி பாட் பண்ணோம் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஆனால் நான் ஏன் பட் யூனியன் மண்ணில் புதைக்க மாட்டேன் அப்படின்னா, ரூட் அந்த க்ரௌன் கால் எஸ்பெஷலி அந்த டிசீஸ் வந்துன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது பெருசாகி ஆகி ஆகி கடைசியில் பிளான்ட் டை ஆகும். நம்ம எடுத்து பார்த்தோன்னா க்ரௌன் கால் இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து என்னோட அட்லீஸ்ட் இன் மை 3 to 4 year எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பட் யூனியனுக்கு கீழே தான் சாயில் போட்டு வைக்கிறது. பட் யூனியன் எப்போவுமே எக்ஸ்போஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரோஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு I'll come back with more details. இது ஏன் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் இப்படி பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா, ஆர் இஸ் இட் பேட் ஃபார் ரோஸ். இப்போ ஒரு ரோஸ் 10-15 வருஷம் வளர்க்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி பட்டட் ரோஸ் வளர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குதா, அதெல்லாம் நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் அஸ் ஆஃப் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வந்ததில்லை. ஸோ நம்ம சாயில் போட்டோம். நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஏன்னா நான் இது வந்து 15 டேஸ்க்கு அப்புறமா இது கொஞ்சம் ட்ரைட் கவுடங் வித் மென்யூர் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணி போடணும்ல, அதுக்கு ஸ்பேஸ் விடணும், அதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கேப் விட்டுருக்கேன். பாட்டிங் மிக்ஸ் போட்டு கவர் பண்ணியாச்சு. இனி இது வாட்டர் பண்ணணும். ஆனால் இந்த சாயில் வந்து ஏற்கனவே நல்ல வெட்டாக தான் இருக்குது. அதனால் தண்ணி லைட்டாக தான் நனைச்சி விட போகிறேன். நம்ம புது ரோஸ் நடும்போது ஃபுல்லாக தண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி நான் தண்ணி விடலை, கம்மியாக தான் தண்ணி விட்டு ஜஸ்ட் அதை நனைச்சி விடுறேன். அண்ட் இதை எடுத்து ஷேடில் வைக்கணும். ஒரு 1 வீக் ஷேடில் வைக்கணும். நம்ம இது சின்ன பிளான்ட் இல்லை, இது பெரிய பிளான்ட், அதுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. இந்த பிளான்ட் நம்ம லூஸ் பண்ண முடியாது இல்லையா, அப்போ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இதை எடுத்து ஃபுல் ஷேட் கிடைக்கிற இடத்துல நான் வந்து ஒரு 3-4 டேஸ் வச்சுட்டேன். என்ன இது பண்ணதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ 3-4 டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃபுல் சன்னுக்கு எடுத்து மாற்றிட்டேன். இதுதான் அதோட க்ரோத். நான் மாற்றினதுக்கப்புறமா 1 வீக்கில் வந்து க்ரோத் எல்லாம் பாருங்கள். அப்போது டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கில் இருந்து அது வெளியே வந்து the plant is performing okay, க்ரோத் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி புது க்ரோத் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து ஃபெர்டிலைசிங் ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒன்றுமே போடலை. நம்ம ரெகுலராக போட்ட அந்த பாட்டிங் மிக்ஸ் தான். இது இன்னும் தண்ணி விடலை, அதனால சாயில் ட்ரையாக இருக்குது. க்ரோத் எல்லாம் வந்துடுச்சு. த பிளான்ட் இஸ் டூயிங் வெல். ஓகே, இனி நம்ம இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இது ஏன் அப்படின்னு எனக்கு ரீசன் கரெக்டாக தெரியாது. நிறைய ஆர்டிகிள்ஸில் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இட் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லையா, வை டேக் ரிஸ்க். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ட் எதுக்கு நம்ம லூஸ் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ட் ரீபாட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். பாட் சைஸ் அது கரெக்டாக நம்ம அது இலக்கி எடுத்து திரும்ப சீட் பண்ணி நல்ல பாட்டிங் மிக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ரூட் பவுண்ட் ஆயிருந்துச்சுன்னா மட்டும் ரூட் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டு திரும்ப நம்ம ரீபாட் பண்ணணும். அந்த கனகாமர செடியெல்லாம் ரூட் பண்ணதை இது பிளான்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் பண்ணினா போதும். ரோஸுக்குன்னு எந்த செப்பரேட்டாக வேறு மெத்தட் எதுவும் இல்லை. அப்போது இந்த வீடியோ 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டூ ஆஸ்க் மீ. இதுக்கு ரெகுலர் பெஸ்டிசைட் வந்து இனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெஸ்டிசைட் அண்ட் மென்யூரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. another important announcement, கார்டனிங் டைரிக்கு வந்து இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ சாரி. நீங்கள் அந்த கீழே பார்க்குறீங்கல்ல, அதுதான் புது வாட்ஸ்அப் நம்பர். ஸோ யூ கேன் ஷேர் யூர் பிக்சர்ஸ் அண்ட் ஆஸ்க் யூர் queries. I'll try to respond as soon as I can. Okay? அப்போது now we have a new number. So you can contact me. If நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் கால்ஸ் எடுக்க முடியும். It is better to send WhatsApp and Facebook ID is gardening diary. அதில் நம்ம வந்து நிறைய வேறு அப்டேட்ஸ் கூட என்னோடய கார்டன் ஃபோட்டோஸ் அண்ட் அதர் ஃப்ளவர்ஸ் I'll post time to time, so you can enjoy the blooms. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரோஸ் கிரவுண்டில் பாட் பண்ணுறது பற்றி, அதுக்கப்புறமா ரோஸ் ரிலேட்டட் ரோஸ் அண்ட் பாட் சைஸஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோஸ் நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாட்ச் அவுட் ஃபார் தேட். அப்போ அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் எவ்ரிபடி. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் கார்டன் and your family, of course. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary.
Bye bye everyone.